மனிதனுக்கு நேர்வழி காட்ட முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை மனித சமுதாயத்திற்கு வழங்குகிறான். தன்னுடைய இறை செய்தியாக தூதர்களை அனுப்புகிறான். தூதரை பார்த்து சொல்கிறான், இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அருமையான முன்மாதிரிகள் உண்டு, இந்த தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மார்க்கம், அல்லாஹ்வினுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் இன்றைக்கு எதிரிகளால் பல்வேறு வகையில் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுவதை நாம் அறிவோம். இஸ்லாம் என்பது அது ஒரு பிற்போக்குத்தனமான மார்க்கம். இஸ்லாம் என்பது மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட மார்க்கம். இஸ்லாம் என்பது ஈவிரக்கம் இல்லாமல் மனிதர்களை தண்டிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்பது மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாமினுடைய குற்றவியல் சட்டமானாலும், இஸ்லாம் சொல்லுகிற இன்ன பிற சட்டங்களானாலும் அது எல்லா காலத்திற்கும் பொருந்தாது, அது அறிவுக்கு உகந்ததல்ல என்றெல்லாம் சக்தி வாய்ந்த விமர்சனங்கள் இந்த மனித சமுதாயத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. இன்னொரு புறம் ஆதிக்கம் தன்னுடைய கையில் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக, இஸ்லாமியர்களை மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளர்களாக, இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதிகளாக சுட்டிக்காட்டி, நான் முஸ்லிம் என்று சொன்னால் எனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக வேண்டும் என்கிற அளவுக்கு, எங்காவது போய் நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக வேண்டும், நம்மை முஸ்லீம் என்று சொல்லுவதா என்கிற அளவுக்கு விஷமத்தனமான பிரச்சாரம் இந்த மனித சமுதாயத்திலே நடத்தப்படுகின்றது. இன்னொரு புறம் இஸ்லாமிய வளர்ச்சியை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் நாடு பிடிக்கிறோம் என்கிற பெயரில் இஸ்லாமிய நாடுகளுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி பெண்களை கற்பழித்து